Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருளானந்தி அத்தியாயம் 42. என்ன காரணத்தினால் திலீபனிடமிருந்து சீதாவை காப்பாற்ற வேண்டும் என்று நான் எண்ணினேன். திலீபன் அடிக்கடி என்னிடம் கடந்த நாட்களில் எனக்கு மாறுதல் ஏற்பட்டால் சீதாவுக்கு ஆபத்து வரும் என்று கூறியது காரணமாக இருக்கலாம். அதோடு அவன் ஒரு நாள் என்னிடம் வாங்கி கொண்ட சத்தியமும் ஞாபகத்துக்கு வந்தது. நான் பழையபடி மாறினா என்னை தப்ப முடியாதபடி அடைத்து காவலில் வச்சுருங்க என்று கூறியது ஞாபகத்துக்கு வந்தது. திருவண்ணாமலைக்கு போய் சில நாட்கள் இருக்கப் போகிறேன் என்று புறப்பட்டு போனவன் உடனே திரும்பிய நிகழ்ச்சி. காரை விட்டு இறங்கிய திலீபனது கண்களை பற்றி சுற்றி இருந்த கருவட்டம், அவனுடைய இரத்த சிவப்பான உதடுகள், அவனுக்கு முன்னால் நடுங்கியபடி நின்ற என்னுடைய டிரைவரின் தோற்றம் எல்லாம் சேர்ந்து திலீபன் பயங்கரமாக மாறிவிட்டான் என்ற ஊகத்தை கொடுத்தன. சீக்கிரமே காலத்தை வீணாக்காமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனம் என்னை உந்தி தள்ளியது. என் அறைக்கு ஓடினேன். அவசரமாக டெலிஃபோனில் டாக்டர் சண்முகசுந்தரத்தின் மருத்துவமனைக்கு தொடர்பு கொள்ள முயன்றேன். இரவு வேளையாகியால் டெலிஃபோன் அடித்துக்கொண்டே இருந்தது. டெலிஃபோனை எடுக்க தாமதமான ஒவ்வொரு வினாடியும் எனக்குள் பீதியையும் ஆத்திரத்தையும் கொடுத்தன. டாக்டர் ஆஸ்பத்திரியில் இல்லை என்று தூங்கி விழித்தபடி நர்ஸ் ஒருத்தி காந்தாபுலம் சொன்னாள். நான் அவளிடம், நான் டாக்டர் சண்முகசுந்தரத்தை நெருங்கி நண்பன் என்றும் உடனே ஆஸ்பத்திரி காரோடு சில பலசாலியான ஆட்களையும் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டேன். நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் உடனே சொல்வதை செய்ய வேண்டும் என்று அவளுக்கு அறிவுறுத்தினேன். என் பரபரப்பும் நான் இட்ட விதமும் நர்ஸ் காந்தாவை உடனடியாக பொறுப்பேற்றுக்கொள்ள செய்திருக்க வேண்டும். நான் டெலிஃபோன் வைப்பதற்குள் படிக்கட்டில் தடதடவென்று சப்தம் கேட்டது. மறுவினாடி என் அறைக்கதவு திறந்தது. திலீபன் நின்றான். என்னை முறைத்து பார்த்தான். அவன் பார்வையில் வழக்கமான உள்ள மரியாதையோ கூச்சமோ இல்லை. நேரே சீதாவின் அறைக்குள் நுழைந்தான். நான் பீதியோடு பின்தொடர்ந்தேன். கொஞ்ச நேரம் அறைக்குள் அமைதி இருந்தது. சீதா, திருவண்ணாமலையிலிருந்து திரும்பி வந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டிருந்தவள் திடீரென்று பேச்சை நிறுத்திவிட்டாள். அறையில் உள்ளிருந்து ஒலி கேட்டது. சீதாவின் முனகல் திணறல் சப்தம் மட்டும் தொடர்ந்து கேட்டது. நான் உடனே செல்வதா வேண்டாமா என்று அதிக நேரம் யோசிக்கவில்லை. அதற்குள், ஐயோ விடுங்க, என்ன விடுங்க, நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களே, ஏன் இப்படி மாறிட்டீங்க என்று சீதாவின் கூச்சல் உட்புறம் இருந்து கேட்டது. அதைத் தொடர்ந்து, என் கண்களை பாரு மூதேவி, கூச்சப்படாத, என் கண்களை பாரு என்று திலீபனின் பதிலும் ஒலித்தது. கண்களை பார் என்று திலீபன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முன்னொரு தடவை என் கண்களை மட்டும் பாராதே என்று திலீபன் எனக்கு எச்சரிக்கை செய்திருந்தது என் நினைவுக்கு வந்தது. உடனே உள்ளே பாய்ந்து சீதாவை காப்பாற்றுவதன் எண்ணத்தோடு ஆடி எடுத்து வைப்பதற்குள் அறையினுள்ளிருந்து சீதாவின் பயங்கரமான அலறல் கேட்டது. உங்கள் கண்களை என்னால் பார்க்க முடியல, தலை சுத்துது. அதோடு அறையின் உட்புறம் துணி டர் என்று கிழிக்கப்படும் சப்தமும் கேட்டது. அதைத் தொடர்ந்து கதவு திறந்தது. தலை விரிந்த கோலத்தோடு கண்களில் பீதியோடு சீதா ஓடி வந்தாள். அவள் ரவிக்கை கிழிக்கப்பட்டிருந்தது. சீதா என்னை தாண்டி அலங்கோலமாக ஓடினாள். அவளை பின்தொடர்ந்து வந்தான் திலீபன். நான் அவனை தடுத்து நிறுத்தினேன். திலீபன் திமிரினான். இந்த இடைவேளைக்குள் சீதா கீழே இறங்கி ஓடிவிட்டாள். திலீபன் என் முகத்தில் ஓங்கி அடித்தான். என் கண்கள் இருண்டன. இருந்தாலும் திலீபனோடு மல்லாடி கொண்டு என் அறைக்கதவு வரை வந்தேன். என் முகத்தில் சரமாரியாக குத்துகள் விழுந்தபடியே இருந்தன. என் கால்கள் தள்ளாடின. ஒருவித மயக்கம் என்னை விழுங்க தொடங்கிற்று. அதே சமயத்தில் திறந்திருக்கும் என்னுடைய அறைக்கதவு என் பார்வையில் பட்டது. என்னிடம் உள்ள பலத்தை எல்லாம் சேகரித்து என்னை முஷ்டியில் கொண்டு வந்து திலீபனது வயிற்றில் குத்தினேன். அலறியபடி என் அறையின் உட்புறம் போய் குப்புற விழுந்தான். அவன் எழுந்திருப்பதற்குள் அறையின் கதவை வெளிப்புறமாக தாளிட்டு விட்டேன். உள்ளிருந்தபடி அவன் கூச்சலிட்டான். நிலை கண்ணாடியை உடைத்தான். பிறகு கால்களால் கதவை எட்டி உதைத்தபடி இருந்தான். வெளியே இடியும் காற்றும் மழையும் திடீரென்று ஆரம்பித்தன. திலீபன் வரும்போது இடி மழையையும் அழைத்து கொண்டு வந்திருப்பானோ என்று கூட தோன்றியது. அவன் கொடுத்த உதைகளால் தாளிடப்பட்ட கதவின் தாழ்பால் பெயர்ந்து வந்து விடுமோ என்ற அச்சமும் என் மனத்தில் எழுந்தது. பளீர் என்று ஒரு மின்னல் கண்ணை பறித்து கொண்டு சென்றது. உடனே தொடர்ந்து தலைமையில் பயங்கரமாக இடி விழுவது போன்ற ஒரு சப்தம் கட்டிடத்தை மோதி சென்றது. ராமநாதா, கதவை தர, இந்த மாதிரியான இடி மழை கலந்த இரவு எனக்கு கிடைக்காது, கதவத்தரடா, கதவத்தர என்று அலறியபடி இருந்தான் திலீபன். இடி மழைக்கும் திலீபனுக்கும் இடையே, அல்லது அவன் போட்டிருந்த விபரீத திட்டத்துக்கும் திலீபனுக்கும் இடையே ஏதோ ஒரு விசித்திர பிணைப்பு இருந்தது போலும். திலீபன் அடைபட்டிருக்கும் அறைக்கதவை பார்த்தபடி நான் 10 நிமிடங்கள் இருந்திருப்பேன். திலீபன் அழுத்து போய் உதைப்பதை நிறுத்தி கொண்டான். அதே சமயத்தில் வீட்டுக்கு வெளியே ஆஸ்பத்திரி வண்டி வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. நான் கீழே இறங்கி போய் கதவை திறந்து பார்த்தேன். ஆஸ்பத்திரி ஆட்கள் 4 பேர் இறங்கி வந்தனர். அவர்களை அழைத்து கொண்டு மாடி அறைக்கு வந்து தாழ்பாலை
திறந்து விட்டேன். கதவு திறந்ததும் திலீபன் அறைக்கு வெளியே பாய்ந்தான். 4 முரட்டாட்கள் நிற்பதை பார்த்ததும் அவன் கலங்கி நின்றான். ராமநாதா, எல்லாத்துக்கும் தயாராக இருந்தியா? நீ ரொம்ப புத்திசாலி ராமநாதா, ஆனால் உன் புத்திசாலித்தனம் உனக்கு பெரிய ஆபத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு என்னை வெறுப்போடு பார்த்தான். அவன் உள்ளத்தில் இருந்த வெறுப்பு அவன் கண்களுக்கு ஒரு விதமான ஒளியை கொடுத்தது. அதே சமயத்தில் வெளியில் மின்னல் பளீரென மின்னியது. அந்த மின்னல் ஒளியில் திலீபனின் முகம் விகாரமான மனிதத்தன்மை சிறிதும் இல்லாத முகமாக காட்சியளித்தது. அவன் கண்ணின் ஒளி ஒருவித பயங்கர பச்சை ஒளியாக தெரிந்தது. என் உடலில் மின்சாரம் பாய்ந்து என்னை தாக்குவது போல என் உடல் புறம் வெட வெட என்று நடுங்கியது. டாக்டர் சண்முக சுந்தரத்தின் ஆஸ்பத்திரி ஆட்களின் உடனே எச்சரித்தேன். அவன் கண்களை மட்டும் பார்க்காதீங்க, அவனை கொண்டு போய் பூட்டப்பட்ட அறையில் பத்திரமா பாதுகாவலில் வைங்க என்று கட்டளையிட்டேன். திலீபன் மீறி ஓட எத்தனைத்தான் ஆஸ்பத்திரி ஆட்கள் பாய்ந்து அவனை சூழ்ந்து கொண்டனர். அவனை இறுக பிடித்து தரதரவனை இழுத்து செல்ல ஆரம்பித்தனர். திலீபன் கூச்சலிட்டு ஆஸ்பத்திரி சிப்பந்திகளை கடித்து தப்ப முயற்சித்தான். இம்மாதிரி முரண் செய்யும் பல நபர்களை கொண்டு செல்வதில் பழக்கப்பட்டவர்கள் தான் என்பதால் அவர்கள் வெகு லாகவமாக இவனை இழுத்து சென்றனர். மாடியிலிருந்து கீழே இறங்குவதற்கோ திலீபன் போட்ட கூச்சல் காட்டு மிருகங்களை வானில் வலை வீசி பிடிக்கும்போது அவை போடும் கூச்சலை போல இருந்தது. சீதா, என்னத்தான் அது? ஏன் என் அத்தா அவரை இப்படி தொந்தரவு செய்கிறீங்க என்று திலீபன் சார்பில் என்னிடம் சண்டையிட்டான். தன் மகனை 4 முரட்டாள்கள் இழுத்துச் செல்வதை பார்த்து கண்கலங்கியபடி தவித்து நின்றாள் மீனாட்சி அம்மாள். சீதாவுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று தெரியாமல் குழம்பி நின்றேன் நான். சீதா, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்கள் சகோதரனே இப்படி செய்வது உங்களுக்கு சரியா என்று ஓலமிட்டாள். சீதாவின் கூச்சலை நான் பொருட்படுத்தவே இல்லை. திலீபனுடைய தாயின் பாதங்களை தொட்டு வணங்கிட்டு, நான் மன்னிச்சிருங்க, நான் விரும்பி செய்யலை. திலீபன் நல்ல நிலையில் இருக்கும்போது அவன் என்னை கேட்டுக்கொண்டிருந்தான், அதை மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறேன் திலீபனுக்காக, இந்த வீட்டின் நன்மைக்காக. நான் இதை செய்ய வேண்டும்னு திலீபனே என்னிடம் கேட்டுக்கொண்டான், அதை தான் நான் செய்கிறேன் சொல்லிவிட்டு அந்த உத்தம தாயின் முகத்தை பார்த்தேன். ஒன்று புரியாமல் துக்கம் நெஞ்சை அடைக்க அந்த அம்மாள் சொன்ன மொழிகள் என் இதயத்தை உருவி பாய்ந்தன. ராமநாதா, தக்க நேரம் காரணம் இல்லாமல் நீ எதையும் செய்ய மாட்டேன். ஆனால் நான் பெற்ற பிள்ளையை இப்படி கட்டி எடுத்து செல்வதை நான் பார்க்க முடியலடா என்று அழுதாள். சீதா என்னிடம் திலீபன் தூக்கி செல்லப்படுவதை தடுக்கும்படி மன்றாடினால் நான் அவளிடம் கடுமையாக நடந்து கொள்வது. அத்தியாயம் 43. சீதா என்னிடம் திலீபன் தூக்கி செல்லப்படுவதை தடுக்கும்படியாக மன்றாடினால் நான் அவளிடம் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று உணர்ந்தேன். சீதா, உனக்கு இது புரியாத விஷயம் இதில் நீ தலையிடாத என்று வெளியே ஓட இருந்தவளை பிடித்து தரதரவென்று இழுத்து தள்ளினேன். வாழ்நாளிலே இவ்வளவு திட சித்தத்துடனும் கண்டிப்பாக நான் நடந்து கொண்டதை சீதா பார்த்ததில்லை. அதனால் அவள் திகைத்து போனாள். சீதா, உன்னுடைய நன்மைக்காக தான் நான் இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டியிருக்குது. அதை புரிஞ்சு கொண்டால் இப்படி அர்த்தம் இல்லாமல் கூச்சலிட மாட்டேன். நீ மட்டும் பொறுத்திருந்தனா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று கூறிவிட்டு நான் என் அறைக்கு போய் படுத்து விட்டேன். படுத்தவன் அமைதி இல்லாமல் புரண்டு கொண்டிருந்தேன். மறுநாள் காலை டாக்டர் சண்முக சுந்தரத்துக்கு ஃபோன் செய்தேன். அவர் திலீபனுக்கு வேண்டிய வசதிகள் செய்திருப்பதாகவும் இருந்த போதிலும் அவன் ஓயாமல் வெளியே செல்ல வேண்டும் என்று தொந்தரவு செய்வதாகவும் சொன்னார். அன்று நான் சென்று அவரை சந்தித்து பேசினேன். அவரிடம் முன்பு ஒரு முறை திலீபனை பற்றி விவாதித்ததை ஞாபகப்படுத்தினேன். அவன் 2 வித பாத்திரமாய் 2 வித மன அமைப்பு உள்ளவனாய் இயங்குவதை சொன்னேன். அவன் நல்லவனாக இயங்கிய நிலையில் என்னிடம் என் குணத்தில் மாறுதல் ஏற்பட்டால் என்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் காவலில் அடைச்சிரு, வீட்டில் வைக்காத என்று கண்களை நிமிர்ந்து பார்க்காதன்னு கேட்டுக்கொண்டான் சார். எச்சரிக்கையை அவரிடம் சொன்னேன். டாக்டரும் ஆஸ்பத்திரியில் மற்றும் இதர சிப்பந்திகள் அனைவருக்கும் அந்த எச்சரிக்கையை கொடுப்பதாக சொன்னார். தினமும் அவரிடம் திலீபனின் நிலையை பற்றி விசாரித்து கொண்டிருந்தேன். திலீபன் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்திவிட்டு இப்போது மிகவும் அமைதியாக நடந்து கொள்கிறான் என்றும் சொன்னார். மறுநாளே அந்த திட்டம் என்ன என்று புரிந்து போய்விட்டது. ஆஸ்பத்திரியில் இருந்தபடியே திலீபன் டாக்டரிடம் வக்கீலை பார்க்க வேண்டும் என்று கூறினானாம். டாக்டர், வக்கீல் அதுக்கே என்று கேட்டிருக்கார். காரணம்னால் நீங்கள் நல்ல புத்தியுள்ள மனிதனை பைத்தியமாக காவலில் அடைச்சி விட்டுருக்கீங்களே அண்ணன் தூண்டுதல் பேரில், அதுக்காக உங்கள் மீதும் உங்கள் ஆஸ்பத்திரி மீதும் நான் மான நஷ்ட வழக்கு தொடர போகிறேன், ஜாகிரதையாக இருங்க என்று பயமுறுத்தினானாம். இந்த பயமுறுத்தல்களை கேட்ட டாக்டர் என்னை தேடி வந்தார். விஷயம் ஆஸ்பத்திரியில் நல்ல பேரை வாதிக்கும் அளவுக்கு வந்துடுச்சு. எல்லா சோதனைகளையும் படியும் நான் திலீபனை பைத்தியமாக கருத முடியாது. ஐயால சோதனை காலமாகி 1 வாரத்துக்கு மேலே நான் அவனை ஆஸ்பத்திரியில் வச்சுருக்க முடியாது என்று கூறிவிட்டார். 1 வாரம் வச்சுருங்க, அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை யோசிப்போம் என்று சொல்லி டாக்டரை அனுப்பிட்டேன்.
அனுப்பிவிட்டேன். டாக்டர் சென்ற பிறகு ஒரு வாரம் முடிந்ததும் திலீபனை எங்கு சேர்ப்பது, எப்படி காவலில் வைப்பது என்று யோசித்தேன். சித்த சுவாதீனம் உள்ள ஒருவனை ஒரு தனி மனிதன் காவலில் வைப்பது சட்டப்படி குற்றமாகும். அந்த உரிமை அரசாங்கத்தை சேர்ந்தது. அதுவும் நீதிமன்றத்தின் முன்பு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட பின்புதான் அரசாங்கம் கூட ஒரு மனிதன் சுதந்திரத்தை பறிக்க முடியும். சட்டம் படித்து வக்கீலான நானே சட்டத்தை மீற முடியுமா? ஆனால் திலீபனை இந்த நிலையில் சுதந்திரமாக உலாவ விடுவது பெரும் தவறாகும் என்று எனக்கு தெரியும். இவ்வாறு யோசித்து கொண்டே படுக்கையில் படுத்திருந்தேன். என்னுடைய அறையின் டெலிஃபோன் மணி அடித்தது. 1 மணிக்கு முன்பு தான் டாக்டர் சண்முக சுந்தரம் வந்து விட்டு போயிருந்தார். அவர் தான் என்னை டெலிஃபோனில் அழைத்திருக்கிறாரோ, ஆஸ்பத்திரியில் ஏதாவது நடந்து விட்டதோ, திலீபனுக்கு ஆபத்தோ அல்லது திலீபனால் மற்றவர்களுக்கு ஆபத்தோ என்று கலவரத்தோடு டெலிஃபோனை எடுத்து, நான் டாக்டர் சண்முக சுந்தரமா என்று கேட்டேன். உடனே பதில் இல்லை. நான் தொடர்ந்து, யார் பேசுறது, யார் என்று கேட்டேன். வெறும் காற்று ஊதுவது போல ஒரு குரலில் பதில் வந்தது. நான் தான் பேசுகிறேன் என்று. அதுக்கப்புறம் பேச்சில்லை. யாரோ டெலிஃபோனை பறித்து மடக்கென்று வைப்பது போல் சத்தம் கேட்டது. நானே டாக்டர் சண்முக சுந்தரம் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் செய்து அங்கிருந்து யாராவது என்னிடம் பேச முயற்சித்தார்களா என்று கேட்டேன். அங்கிருந்து யாரும் என்னிடம் டெலிஃபோனில் தொடர்பு கொள்ளவில்லை என்று தெரிந்தது. எனக்கு ஒரே குழப்பமாகிவிட்டது. காற்று ஊதுவது போன்ற உய் என்ற குரலில் நான் தான் பேசுறது என்று கூறியது யாராக இருக்க முடியும்? டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் செய்து எனக்கு சற்று முன் வந்த டெலிஃபோன் கால் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க சொன்னேன். சிறிது நேரம் கழித்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு சேர்ந்தவர்கள் எனக்கு வந்த டெலிஃபோன் அடையாறிலிருந்து வந்தது என்று சொல்லி அந்த முகவரியும் கொடுத்தார்கள். அந்த முகவரி மேஜரும் ஆனந்தியும் கூடியிருந்த வீடு. நான் திகைத்தேன். மேஜரும் ஆனந்தியும் தான் இந்தியாவிலேயே இல்லையே. மேலும் அந்த வீட்டில் பூட்டப்பட்ட வீடாயிற்றே. அங்கிருந்து எப்படி டெலிஃபோன் செய்தி வந்திருக்க முடியும்? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. டிரைவரை அழைத்து, நீ அடையாற்றில் திலீபன் தங்கியிருக்கிற வீட்டுக்கு போய் அங்கே யாராவது குடியிருக்கிறாங்களான்னு உடனே பார்த்துட்டு வா சொல்லி அனுப்பினேன். டிரைவர் போய் திரும்பும் வரை மாடியிலே உலாவியபடி இருந்தேன். 1/2 மணி நேரத்தில் டிரைவர் திரும்பி வந்தான். வீடு பூட்டப்பட்டிருக்கு சார். வீட்டில் யாரும் சில மாதங்களாகவே குடியிருக்கிறதாக தெரியல. அவ்வளோ புழுதியும் குப்பையுமா இருக்குது என்று சொன்னான். டிரைவரை அனுப்பிவிட்டு வெகு நேரம் சிந்தித்தபடி இருந்தேன். இரவு ஒரு 2:35 காட்டியது. இவ்வளோ நேரமாக சிந்தித்தபடியாக உட்கார்ந்திருந்தேன் என்று நினைத்து படுக்க ஆயத்தமானேன். அறையின் விளக்கை அணைத்துவிட்டு தெருவை ஒட்டியிருந்த ஜன்னலை திறந்து வைத்தேன். பட்டண வீசும் நில ஒளியில் தெரு நிசப்தமாக தூங்கிக் கொண்டிருந்தது. என் வீட்டுக்கு வாசலில் ஒரு பெண் இருப்பது தெரிந்தது. ஒருவேளை சீதாவாக இருக்குமோ? குறிப்பாக பார்த்தேன். சீதா இல்லை. அந்த பெண் மஞ்சள் சேலையும் சிவப்பு ரவிக்கையும் அணிந்திருந்தால் மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து என் வீட்டு வாசலை நோக்கி நடந்து வந்தாள். கதவு திறக்கும் சப்தம் கேட்டது. அடையாறு சென்று திரும்பி வந்து என்னிடம் தகவல் சொல்லிவிட்டு போன டிரைவர் கதவை அப்படியே மூடாமல் விட்டு போயிருக்கிறான். மெல்ல அடிமேல் அடி வைத்து மாடி பால்கனியில் வந்து நின்றபடி கீழ்ப்புறம் உள்ள ஹாலை கவனித்தேன். வாயில் புற கதவு திறந்து கிடந்தது. அதன் முன் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். பிறகு மெல்ல திருடன் நகருவது போல நகர்ந்து வந்தாள். திறந்த ஜன்னல் வழி வந்த சந்திரன் ஒளியில் அவள் முகமும் தெரிந்தது. வந்தவள் ஆனந்தி. அதே வெளுத்த முகம், சிவந்த உதடுகள், அப்படியே காற்று போல தவழ்ந்து வரும் நடை. பூட்டப்பட்ட அடையாறு வீட்டிலிருந்து பேசியவள் தானே. இங்கு யாரை பார்க்க வந்திருக்கிறாள்? என்னையா இல்லை சீதாவையா? அவள் சீதாவை நெருங்கக்கூடாது என்று நினைக்கும் போதே ஆனந்தி மாடிப்படியில் முதல் படிக்கட்டில் கால் வைத்தாள். இப்போதெல்லாம் சீதா கீழே மீனாட்சி அம்மாளோடு வடக்கு புற அறையில் படுத்திருந்ததால் வந்தவள் என்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளோ என்று நினைத்தேன். முதலில் திலீபன், 2வது நானா? என் மனத்தில் திகில் குடிகொண்டது. மெல்ல நகர்ந்து வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டேன். கையில் ஒரு தடியையும் தயாராக வைத்துக்கொண்டு படுத்திருந்தேன். ஆனந்தி படிகளில் ஏறி வரும் சப்தம் மென்மையாக கேட்டது. அதிலிருந்து அவள் சப்தம் செய்யாமல் ஜாக்கிரதையாக வருகிறாள் என்பதும் தெரிந்தது. முடிவில் அவள் என் அறை பக்கம் திரும்பினாள். என் அறையின் திறந்த கதவின் அருகில் நின்றபடி என்னை கவனித்தாள். அவள் முகத்தில் ஒரு புன்னகை படர்ந்தது. அதை பார்க்கவே எனக்கு பயமாக இருந்தது. என் படுக்கையை நோக்கி சத்தமில்லாமல் நகர்ந்து வந்தாள். தொடரும்.